ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸ் போலீஸ். இப்போ வாங்க விளாட்லாம். இப்போ அங்கே இருக்காங்களா வந்து அந்த கிறிஸ்மஸ் போலீஸு. இப்போ வாங்க ஈஸி மோட் கொடுத்துட்டு போகலாம். ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடுறேன்னா கொஞ்சம் டெஸ்ட் இருந்துச்சு 10th உங்களுக்கே தெரியும் நான் 10th படிக்கிறேன்னு. நான் சொல்லியிருப்பேன் ஒரு சில வீடியோவில் நான் 10th படிக்கிறேன்னு. இதை ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம போகலாம். இதையும் ஓப்பன் பண்ணி வச்சு இந்த கேமில் அங்கங்கே பக் இருக்குது. ஏன்னா நான் இதை நிறைய தடவை விளையாட பார்த்தேன். ஒரு தடவை எப்படி இருக்குன்னு இப்போ விளையாட பார்த்தேன். அப்போ தான் அப்புறமா விளையாட முடியும்னு சொல்லி கடைசியில் ஆப் வைப்பானு எப்படி இருந்தாலும் சுடுறது எனக்கு எப்படின்னா யாரா இவன் தெரியல. ஐயோ, அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேறு அங்கேயே நின்றுட்டு இருக்கான். ஐயோ, டக்குனு பிடி குச்சிப்பிடி மாதிரி டக்குனு பிடின்னு சொல்கிறேன். அவன் அந்த கருப்பு கலர் டிஷர்ட் போட்டிருக்கான், பக்காயிட்டே இருக்கான். யார் பெற்ற பிள்ளையோ தெரியல. அவன் அங்கிட்டு போகிறான் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா. இதை முடிச்சுட்டு வந்து லெவலை இதை பாதி முடிக்கல. ஒன்றா கேமுக்காரங்க பாதி முடிக்கல பாதி வேலையை. கொஞ்சம் வந்தாச்சு, டக்குன்னு இப்போ முடிக்கணும். ஏன்னா என்னோட இன்டர்நெட் இல்லை. நான் இப்போ எங்கள் ஊரில் இருக்கேன். இன்டர்நெட் இல்லாமல் இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் மொட்டை மாடியில் உட்காந்துட்ருக்கேன். மொட்டை மாடினா சத்தம் கேட்பீங்க, அப்படி கிடையாது. நான் மொட்டை மாடியிலே உட்காரல ஃபஸ்ட்டு. அப்புறம் எதுக்கு நான் மொட்டை மாடின்னு சொன்னேன்னா, நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல உட்காந்துருக்கேன். அப்புறம் வீடு கட்டுற சத்தம் கேட்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. வீடு கட்டி இப்போ தான் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் வீடு கட்டுறவங்க இன்னும் இப்போ வரமாட்டாங்க. மேலே காங்கிரீட் போட்டிருக்காங்க, அதனால் வரமாட்டாங்க. வாங்க போகலாம் டக்குன்னு. இப்போ நான் டக்குன்னு போகணும். இப்போ கொஞ்சம் எனக்கு ஃபீவர். இப்போ எல்லாத்துக்கும் குளிர்காலம். கொஞ்சம் இவன் பக்கத்துலேயே இருக்கான். எனக்கு செத்து போகிறதுக்கு இன்னும் நிறையா வாய்ப்பு இருக்குது. சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே பிடிச்சிட்டானே இந்த நாய். எங்க அங்கே இருக்கான அவன் பார்க்கல. கொஞ்சம் பக் ஆகுது, அதனால நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்குது. பக் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கும் சந்தோஷம், இந்த கேம் விளாட்றவங்களுக்கும் சந்தோஷம். அப்போ தான் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லி முடிக்கல. நம்மளும் சந்தை வச்சுருக்காங்க. இப்போ அன்னைக்கு நம்ம மேலே போகணும், கீழே போகிறோம்னு நினச்சிருக்காங்க. மேலே வந்துட்டோம் அவ்வளோதான். ஃபீவராக இருக்குது, கொஞ்சம் தொல்லையாக இருக்குது. அந்த இடத்துல கீழே விழுந்தால் ஒரு பக்கு வரும். அது மட்டும் ஆகாமல் இருந்தால் சரி, எனக்கு நல்லது. கைஸ், இப்போ எப்படியும் வந்துட்டோம். இந்த இடத்துல குதிச்சிட்டோன்னா சக்ஸஸ்ஸு. இந்த இடத்த முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கும் சக்ஸஸ் சொல்லி பார்த்தீங்களா கைஸ்? பக்கு விசிஷ்ட பக்கு என்ன ஆகுது சொன்ன பக் ஆகுது கைஸ். இந்த கேமில் நான் விழுந்தேன்ல, அந்த இடத்துல மட்டும்தான் பக் ஆகுது. ஏன்னா இவனை பாருங்களேன், கீழே விழுந்துட்டான் அந்த இடத்துலையே. அவனுக்கு எங்கேயோ பக் ஆகுது, எனக்கு எங்கேயோ பக் ஆகுது. நான் விழுகிறேன், நான் பாட்டுக்கு தான் போகிறேன், அதான் பக் ஆகுது கைஸ். தொல்லையாக இருக்குது. அப்பாடா, எப்படியும் முடிச்சிட்டோம் கைஸ் வெற்றிகரமா. முடிக்கிறதுக்கு நான் படுற கஷ்டம் நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன்.
நேரத்தில் காற்று தள்ளுமே விட்டு விட்டு தான் போகணும் போகணும் போகணும். ஓ பக்காகுது சொல்லல நான் பக்காகுது. ஏன் எங்கே இருக்குன்னே தெரியல, எல்லாம் ஒரே கலரில் இருக்குது. கீழே விளையாட்டு சார்ஜ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். விளையாட சார்ஜ் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். நான் சார்ஜ் போட்டே வைக்கல, மறந்து நான் சைக்கிள் ஓட்ட போயிடுவேன்னா டெய்லியும் அதில் மறந்து சார்ஜே போட்டு வைக்கிறது இல்லை. நான் வெளியே போயிடுவேன் இல்லையா, கீழே விழுகாமல் இருப்பேன். டெய்லி ஒரு செகண்டில் கோவத்தை படுத்து அந்த கேம். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி வரும். நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக போடுறேங்க, போடுங்க. அப்படியே தட்டி விடுங்க, தட்டி விட்ட தாறுமாறு அந்த மாதிரி தட்டி விட்டுருங்க கைஸ். டிங் அவ்வளோதான், டிங்குன்னு தட்டி விட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது உங்கள் வேலையும். எனக்கும் வேலை முடிஞ்சுது. எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் எதுக்கு கெஞ்சிக்கிட்டு, நான் கெஞ்சாமே போடுங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் டெய்லி வரும். நான் கெஞ்ச விட்றீங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபர் தானே ஏன் கெஞ்ச விட்றீங்களா? அப்புறம் இல்லைன்னா வீடியோ போட மாட்டேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, டெய்லி வரும் வீடியோ. எப்பயாச்சும் இந்த இடத்துல முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஃபினிஷ்டு. இப்படி குடிக்கணும்னா எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியல கேமு. இல்லைன்னா சார்ஜ் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க விளையாடுறதுக்குள்ள. அப்போதான் கேம் என்ன செத்து போகல பார்த்தீங்களா? அப்படியே செத்துட்டேன், ஆனால் பக் ஆகுது பார்த்தீங்களா? எங்கே இருக்கேன் வந்தாச்சு, பக் ஆகுது. இதில் அதான் பிரச்சனை. ஏன்டா இப்படி சொல்கிறேன்? கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் செத்து போகிறேன். கைஸ் வாங்க போகலாம். எங்கள் தாத்தா வந்து கேட்டாங்க நெட் எடுக்குதா இல்லையான்னு, நான் எடுக்குதுன்னு சொல்லிவிட்டேன். இவ்வளோ வேகமாக போகுது. கைஸ் இந்த இடத்துல விழுந்துடுறேன். இது முடிச்சுட்டு நான் இது பண்ணேன். கைஸ் அப்படியே கட்டி முடிச்சிட்டேன், கட்டி எல்லாம் அப்படியே முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஃபேனு கைஸ், இது நம்மளுக்கு தெரிஞ்ச பையன். கீழே குதிச்சாச்சு கைஸ், இந்த இடம்தான். உன்னை சுற்றி தள்ளணுமா? இல்லை வர. ஐயோ குதி டக்குனு குதி. போட்டு தாக்கு, அந்த மாதிரி போட்டு தாக்குனேன், சுட முடியல. எதுவும் ஆக மாட்டேங்குது இந்த கண்ணு. இதுதான் பெரிய பிரச்சனையாச்சு. இந்த கண்ணு சரியே இருக்காது. மாட்டிக்கிட்டேன் கைஸ், மாட்டிக்கிட்டேன். பக்கத்தில் வரனே பட்டு இது ஸ்க்ரீன் வேறு சரியாக யார் அடிக்குது, அது வேறு ஸ்க்ரீன் கரெக்டாக தெரியும். கைஸ் எப்படி போட்டு தள்ளியாச்சு. வாங்க போகலாம். ஹெல்த்தே கம்மியாக இருக்கு. அது நெக்ஸ்ட்டு போனால் இன்னொருத்தன் இருப்பான், அவனை சுற்றி தள்ளணும். இல்லை அதை முடிச்சுட்டு போவாங்க. எதுவும் ஆகலை, அதுதான் இப்போ பறக்க போகிறாங்க கைஸ். கைஸ்ன்னு அப்படி கீழே விழுந்துட்டோம் கைஸ். என்ன கைஸ் இது பால் மாதிரி நான் விழுந்துட்டோம். அதுக்கு
கைஸ் என்ன கைஸ் அங்கே கைஸ் பக்கு 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 நிறையா இருக்குது கைஸ் இந்த கேமில். பிரேக் இல்லை இல்லை வழி இல்லை, நடந்து போய் அங்கே விழுகணும். இருங்க கைஸ் கைஸ் ஏதோ ஆகுது ஃபோனுக்கு. ஒரே ஓட்டமாக குதிக்கிறோம். எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி, கடவுளை வேண்டிக்கிறேன் எதுவும் ஆகாமல் நல்லபடியாக அங்கே போய் சேரும். பிரேக்கு 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 கைஸ் கைஸ் ஏதோ ஆகுது கைஸ். கரெக்டாக அங்கே வந்து விழுந்துட்டோம். இதான் இந்த கேமில் பிரச்சனையே. முடிச்சுட்டு நான் கூப்பிட்றேன் கைஸ். இது முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. எனக்கு இந்த மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. இது முடிக்கிறதுக்குள்ளே இது அங்கேருந்து இருங்க கைஸ், அங்கேருந்து வந்து இங்கே குதிக்கிறதுக்குள்ளே பவுன்ஸ் ஆகிட்டு கைஸ். கஷ்டமாயிடுச்சு. ஒரு செகண்ட் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். எக்ஸிட்டு ஆனால் எக்ஸிட் இருக்காது, லேசர் லைட் இருக்கும். எல்லாருக்கு ரொம்ப வருஷம் டேலண்ட் இருக்குது. டேலண்ட் இருக்கிறதுனால ஈஸியாக முடிச்சிடலான்னு சொல்லி முடிச்சு கைஸ். கைஸ் என்ன கைஸ் இது கைஸ் எல்லாம் முடிச்சு முடிக்கிறதுல நான் படுற கஷ்டம் தலைக்கு மேலே தலைக்கு எதுவும் இருக்குமே. அது எங்கே? ஓ இந்த மாதிரி தந்துட்டாங்களா? நல்லதான் போச்சு. ஒன்றா எடுத்து வந்து வைக்கிறதுக்கு ஓகே. ஆஹா இது வேறையா? இது சீக்கிரம் முடிக்கணும். தள்ளிட்டா இவ்வளோ பெருசாக இருக்கா? என் கதையை முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. இவ்வளோ தள்ளிட்டாங்க மாதிரி இருக்கான். எப்பயும் அவனை அடித்து முடிச்சாச்சு. இப்போ அந்த வண்டி எங்கே வந்தோம்? ஓ வண்டி எடுத்து அவ்வளோதான் நான் வந்துட்டோமா? ஓகே கைஸ், இதோட நம்ம கேம் வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ டெய்லியும் வரும். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி நீங்களும் கொண்டாடுங்க ட்ரெஸ்லாம் போட்டு. ஓகே பாய். சொன்னாச்சு. ஓகே பாய்.